ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சூப்பரான இன்சூரன்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற 559க்கான 10 lakhs தரக்கூடிய ஒரு சூப்பரான இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது. இந்த ஸ்கீம்ஸ் வந்து யாருக்கெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது, இந்த ஸ்கீம் என்ன பெனிஃபிட்ஸ், அதாவது என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, ஸோ அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ போன வீடியோவில் 799க்கான ஒரு பிளானை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா 15 lakhsக்கான பிளான். ஸோ இது வந்து 559க்கான பிளான் பார்த்திங்க அப்படின்னா 10 lakhs. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் என்ன டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் இந்த ஸ்கீம்ஸ் வந்து கவர் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஆக்சிடென்டல் அண்ட் மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் இது. ஸோ விபத்தினால் ஏற்படக்கூடிய இழப்பீடுகளை சரி செய்கிறதுக்கு தான் இந்த இன்சூரன்ஸ். ஸோ விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஸோ அந்த ரிலேட்டடான இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த இன்சூரன்ஸ். அதாவது விபத்து ஏற்பட்டு அடிபட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிறீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து நீங்கள் மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ விபத்து ப்ளஸ் மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் தான் இந்த ஸ்கீம். நெக்ஸ்ட்டு இந்த 559க்கான மெயின் ஸ்கோப் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா, ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸோட டைப் வச்சு ஸோ அவங்க வந்து அவங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு வந்து இந்த ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எதிர்பாராமல் நடக்கிற விபத்துகளை வந்து அவங்களுடைய இழப்பீடுகள் வந்து சரி செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த ஸ்கீம்ஸ் வந்து அந்த குறைஞ்ச ப்ரீமியம் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ப்ரீமியமும் கம்மியாக தான் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் குரூப் பர்சனல் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் இந்த ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் மற்ற ப்ரைவேட் கம்பெனிஸோட டைப் வச்சு இந்த இன்சூரன்ஸ் வந்து அவங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் மஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டோட இந்த ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் மெர்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ் லிமிட்டும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 18 years இருந்து 65 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 65வது வயசு வந்து அதாவது 16/6 வயசு 66வது வயசு தொடங்கும் போது இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் வந்து இன்எலிஜிபிள் ஆகிடுவீங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, ஸோ என்னென்ன கவரேஜ் எல்லாம் இதில் கவர் ஆகும், என்னென்னலாம் கவர் ஆகாது, இந்த இதில் நம்ம பே பண்ணுற அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ரீஃபண்ட் கொடுப்பாங்களா, இன்கேஸ் வந்து எந்தவித இஷ்யூஸும் இல்லை, ஸோ நம்ம ஒரு 5 வருஷம் ஒரு வருஷம் கட்டிட்டோம், ஸோ எந்தவித இஷ்யூஸும் இல்லை, நம்மளுக்கு வந்து இந்த ஃபண்ட்ஸை வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டு இருந்தீங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ரீமியம் வந்து கொஞ்சமாக, அதாவது கம்மியான ப்ரீமியம் அப்படின்றதுனால ஸோ ஆப்பன் சம்திங் நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த கிளைம் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்குமே தவிர ஸோ நீங்கள் கிளைம் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் தரமாட்டாங்க. ஸோ அதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டெட் அக்யூர் 100, அதாவது விபத்து ஏற்பட்டுடுச்சு, அவங்க இறந்துட்டாங்க, இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிற பாலிசிதார் இறந்துட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு 100% அந்த 10 lakhs வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க அவங்களுடைய நாமினிக்கு. நெக்ஸ்ட்டு டோட்டல் டிசபிலிட்டிஸ், பார்ஷியல் டிசபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் ஆக்சிடென்டல் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், சைல்டு எஜுகேஷனல் பெனிஃபிட்ஸு, அதுக்கப்புறம் ஃபேமிலி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பெனிஃபிட்ஸு, அதுக்கப்புறம் ப்ரொவைட் டே பை பெனிஃபிட்ஸு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஒவ்வொரு போர்ஷனுக்கு ஸோ டெத் ஆனால் ஸோ எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸுக்கு எவ்வளோ வரும், மெடிக்ளைம் இன்சூரன்ஸுக்கு அதாவது நம்ம அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆனால் எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும், ஸோ ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, எஜுகேஷனல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த பாலிசி எடுக்கிற பாலிசிதார் இறந்துட்டார் அப்படின்ற பட்சத்தில் 10 lakhs ப்ரொவைட் பண்ணுவாங்க. டோட்டல் டிசபிலிட்டிஸ் ஆனாலும் 10 lakhs வந்து கிடைக்கும். பார்ஷியல் டிசபிலிட்டி, டோட்டல் டிசபிலிட்டினா 2 கை கால் இழந்துட்டாங்க அப்படின்னாலும், பார்ஷியல் டிசபிலிட்டினா எதனா ஒரு கை ஒரு கால் இழந்துட்டாலும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆம்புலன்ஸ் சார்ஜஸ், ஸோ அடிபட்டு அவங்க வந்து ப்ரைவேட் ஆம்புலன்ஸில் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்படின்னா ஸோ 9,000 வரைக்கும் அந்த அமௌண்ட்டில் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் ஃபார் ஒன் ரிலேட்டிவ், ஸோ உங்களை பார்க்குறதுக்கு உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாருனா வந்து போகிறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சஸும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ஆஃப் பிளட், அதாவது உங்களுடைய விபத்தில்
பிளட் லாஸ் ஆகுது, ஸோ நீங்கள் உங்களுக்கு பிளட் வேணும், பிளட் டோனர் வேணும், அதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சஸும் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஃபார் இம்போர்ட்டட் மெடிசன்ஸ், அதாவது உங்ககிட்ட மெடிசன்ஸ் இல்லை, ஸோ இம்போர்ட்டட் பண்ணி அதாவது எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான காஸ்ட்டையும் ஸோ அதில் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் 75,000 வரைக்கும் நீங்கள் இந்த இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிக்க முடியும். அதாவது அடிபட்டு கை கால் உடஞ்சது, ஸோ எலும்பு தேய்மானம் இருக்குது, ஃபுல்லாகவே ஒரு 10 days வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிருக்கீங்க அப்படின்னா ஸோ 75,000 வரைக்கும் நீங்கள் வந்து இந்த இன்சூரன்ஸில் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே வந்து 799 பிளானை பார்த்தோம், ஸோ அதில் வந்து 1 lakh வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூனல் சர்வீஸ், ஸோ பர்டிகுலர் பர்சன் ஆப்பன் சம்திங் டெத் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபியூனல் எக்ஸ்பென்சஸ் 7,000 ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய குழந்தைகளுடைய எஜுகேஷன் பெனிஃபிட்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சைல்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 50,000 அப்படின்ற பேரில் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ், ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அட்மிஷன் ஆகிருக்கீங்க அப்படின்னா ஸோ 60 days அதாவது 2 month வரைக்கும் உங்களுக்கு வந்து கேஷ் மந்த்லி, அதாவது டே கேஷ் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் அப்படின்ற பேரில் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதாவது டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது அன்லிமிட்டடாக நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்படிப்பட்ட எக்கச்சக்க பெனிஃபிட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீமியம் கம்மி. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ நேராக நீங்கள் உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் நியர்பையாக இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து இந்த 559 பிளானு இல்லைனா 799 பிளான் அப்படின்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கான ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ணுங்கள். ஸோ கேஷாக கட்டுறீங்களோ அல்லது அக்கௌண்ட்லேருந்து கட்டுறீங்களோ எப்படினாலும் உங்களுடைய பேமெண்ட்டை பே பண்ணி நீங்கள் வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.